யூனா vlogs. இன்னைக்கு வந்து சண்டே. சோ இன்னைக்கு என்ன சண்டேனா எங்க அம்மாவோட சமையல். சோ அம்மாவும் நானும் வந்துட்டோம். இன்னைக்கு வந்து களி கஞ்சி தோசை நொக்கட்டாம்புளி வந்து பண்ண போறாங்க அம்மா. இப்போ அதுக்கெல்லாம் என்னெல்லாம் தேவைன்னு அம்மாவே உங்களுக்கு அளவு சொல்லுவாங்க. வாங்க. களிக்கஞ்சி தோசைக்கு முதல்ல வந்து ஒரு பச்சரிசி வந்து 1, அதே அளவில் 2 புழுங்கரிசி, அம்மா இந்த பச்சரிசி வந்து ரேஷன் அரிசியா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணலாம். ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி நல்லா இருக்குதுன்னா சரி. நான் இப்போ பாருங்க, ஒரு பச்சரிசி தொட்டு 2 புழுங்கரிசி இருக்கு, 2 புழுங்கரிசி. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொஞ்சம் உளுந்து, இந்த அளவுக்கு தான் போடணும். இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ஊற வைக்கலாம். ஒண்ணா போட்டு, ஆமா, எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுட்டு 3 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் அதை வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா கலந்துட்டு கிரைண்டரில் போட்டுட்டு இப்படி அரைச்சி வைக்கணும். எப்படி ரொம்ப நைஸா இருக்கு? ரொம்ப நைஸா ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி. வெண்ணெய் கட்டியா நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லவா இப்படி அரைச்சி இப்படி வச்சுக்கணும். சரி. இது புளிக்கணுமா? இந்த மாவு புளிக்க வேண்டாம். புளிக்க வேண்டாம். இப்போ முதல் நாள் பண்ண போறோம் அப்படின்னா சாயந்தரம் பண்ண போறோம்னா காலையில அரைச்சிடலாம். இதே வந்து காலங்கத்தால பண்ணினோம் அப்படின்னா ராத்திரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஆமா, ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். புளிக்க வேண்டாம். அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இவ்வளோ மாவு இருக்கிறதுல எத்தனை கரண்டி மாவு விட்டுக்கிற? 10 கரண்டி விட்டுக்கலாம். சரி. இதுக்கு வந்து இந்த 10 கரண்டி மாவு விட்டுறணும். எந்த கரண்டியில எடுக்கிறோமோ அந்த கரண்டியால அது தோசை வாக்குற கரண்டியால அதில் வைக்கணும். அப்போ அதில் வந்து இது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, அதை கரைச்சிக்கணும். திக்கா இருக்குங்கிறதுனால அதை கரைச்சிக்கணுமா? ஆமா, இது 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இது பண்ணி கரைச்சிக்கணும். கோலத்துமா மாதிரி லேசா, கொஞ்சம் லேசா ஆயிடும். அது வந்து 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சட்டி, ஏன்னா வாய் பெருசா இருக்கணுமோ சட்டி? ஆமா, சட்டி. ஆமா, கிண்டறதுக்கு அடியும் கனமா இருக்கணும் இல்லையா? ஆமா, அடியும் கனமா இருக்கணும். இதுல வந்து ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய், ஒரு குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டியால ஒரு கரண்டி வேணும்னா இதை கொஞ்சம் விட்டுக்கலாம். சரி. 1/2 கரண்டி. ஆமா, 1/2 கரண்டி தேங்காய் எண்ணெய். சரி. தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இதை லேசா கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போ வந்து இது கொதிச்சாச்சு, தண்ணி கொதிச்சாச்சு. இதுல வந்து இதை விட்டு கை விடாம கிண்டணும் இல்லையா? ஆமா ஆமா. வேணும்னா கொஞ்சம் இதா இருந்தாக்க கொஞ்சம் கூட வேணா தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் விட்டு அலம்பி விட்டுட்டு கிட்டத்தட்ட 1 டம்ளர் விட்டுடுறேன். ஆமா, இதுல விட்டுட்டு இதை அப்படியே கிண்டணும். சிம்மில் வச்சு கட்டி தட்டாருக்கு இதை வந்து அப்படியே கஞ்சி பதம் வரணும். அந்த கலர் மாறும். இதை வந்து அது மாதிரி அப்படியே கிண்டணும். இதெல்லாம் நீ எப்ப சாப்பிட்டுருக்க? நான் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறத சாப்பிட்ருக்கேன். ஒரு 40 வருஷம் இருந்தாலும் இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். வராது. இது பண்றது ஈஸி தான். ஏன்னா 2 அரிசி மட்டும்தான். 3 மணி நேரம் ஊற வச்சு அரைக்க வேண்டியதுதான் இல்லையா? இது சிம்பிளே தான் வச்சுக்கணும் இல்லையா? ஆமா, அதெல்லாம் ரொம்ப கட்டிடும். கொஞ்சம் மீடியமா பண்ணி வச்சுட்டாக்க இந்த பத்தி நீங்க பாரு. இங்க ஏன்னா கட்டி தட்ட ஆரம்பிச்சுட்டு இல்லையா? இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இது திக் ஆகும். தெரியறதா உங்களுக்கு? இது கொஞ்சம் சவுண்ட் வரும். நான் வந்து உட்டன் ஸ்பூன் இருந்தா சவுண்ட் வராது, ஸ்டீல் ஸ்பூனுங்கிறதுனால உங்களுக்கு சவுண்ட் வருது. இதுல இதோ தெரியறதா? இப்படி கட்டி வந்துடும் இல்லையா? நல்லா இது வந்து இது அப்படியே கண்டியாச்சு. இதை அணைச்சி விடுறோம். அணைச்சிட்டு இது கொஞ்ச நாள் ஆறணும்.
எல்லாம் நமக்கு கைக்கு பிசைகிற மாதிரி ஆறினோன்னு இந்த பாக்கி இருக்கிற மாவு, இந்த மாவை இதோடு சேர்த்து விட்டு என்ன அப்படியே நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு நல்லா தோசை வாக்கிற பதத்துக்கு ஆக்கிடணும். ஆக்கிட்டு தோசைக்கல்ல போட்டு அதுக்கு எண்ணெய் கூட விடணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படியே பார்த்துக்கணும். அவ்வளோதான். கஞ்சி ஆறின்னு இருக்கு, அது ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நொக்கட்டாம்புளி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். இந்த அளவுக்கு புளி எடுத்தாக்க இதில் ஒரு பாத்திரம் நல்லா 2 தடவை 3 டம்ளர் நல்லா கரைச்சி எடுத்துட்டு வேண்டியதுதான். இதில் வந்து நல்லெண்ணெய், இந்த கரண்டியெல்லாம் அழுது விட்டுட்டுமா, ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய். போடு. அவ்வளோதான். நல்லெண்ணெயில மட்டும்தான் பண்ணணுமா? ஆமாம், நல்லெண்ணெயில் பண்ணினாலும் நல்லா புளி காரம் போடுறதுக்கே நல்லெண்ணெய் உபயோகிச்சாலும் நல்லா இருக்கும். அப்புறம் அம்மா இன்னொன்னு, இந்த இப்போ வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி இழுப்பு சட்டி, இரும்பு சட்டியில பண்ணலாமா? இரும்புதான் அது பழகின இழுப்பு சட்டியானா பண்ணலாம். புதுசுல பண்ணினாக்கா இரும்பு வாடை அடிக்கும். ஓகே. இப்போ புளிய இப்போ நிறைய பேர் சொல்றா பத்தியா, புளிய வந்து இரும்பு சட்டியில பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது ஒரு மாதிரி கருத்து போயிடும். நிறம் கம்மலாயிடும். சரி, இப்போ வந்து இது எண்ணெய் காஞ்சிடுது. நான் வந்து கடுகு போடுறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் வெங்காயம், இப்போ பெருங்காயம், இது வந்து 5 மிளகாய் எடுத்துருக்கீங்க. ஆமாம் 5 மிளகாய். இப்போ 5 மிளகாய் வச்சு இது நல்லா கொஞ்சம் ஒரு கருகரை வரையும் வறுக்கணும். இது கருவேப்பிலை போடுமா? இது ஒரு நிமிஷம் இதை நல்லா வறுத்துண்டு மிளகாய் கரைக்கிறதுக்கு அப்புறம் கருவேப்பிலையை போடணும். ஆமாம். ஏன் அப்படி? இல்லைன்னா அது சரியாக வதங்காது. ஆமாம், அதுக்காக வேண்டிய அதனால் இப்போ இதை போடும். அப்படியே பிச்சி தான் போடுவேன், அப்படியே போட்டுருவேன். அப்படியே போடும். எல்லாத்தையும் போடும். இதை வந்து இது பண்ணி வச்சு வெங்காயம் போட்டாச்சு. இது இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து இதுல நம்ம புளிய வெந்நீர்ல ஊற வச்சுருக்கோம். ஆமாம், இன்னும் சட்டலாம் நிமிஷமா உடனே பண்ணணும்னாக்கா தண்ணியில் மெதுவாக பண்ணணும்னா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இல்லைனாக்கா வெந்நீரில் ஊற வச்சுக்கணும். அப்படி இதை முடிச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போடணும். மஞ்சப்பொடி போட்டாச்சா? இப்படி கல்லுப்பு, இவ்வளோ உப்பு, கல்லுப்பும் போடலாம், பொடி உப்பும் போட்டுக்கலாம். என்ன உரப்பு, புளிப்பு, ஸ்வீட்டு, உப்பு எல்லாமே ஓகே. அது ஏன்னா அதுதான் நொக்கட்டாம்புளி இப்போ பண்றோம் இல்லையா, இதை ஸ்டோர் பண்ணிக்க முடியுமா? பண்ணலாம். நல்லா கொதிச்சிடும். கொதிச்சோன்னா நம்ம எடுத்து பாத்திரத்தில் போட்டு இது பண்ணி வெளியில வச்சுன்னு யூஸ் பண்ணலாமா? ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ எடுத்து இது பண்ணி. எத்தனை நாள் இருக்கும் அது? 10 நாள் 15 நாள் எத்தனை வேணாலும் இருக்கும். ஓகே. கொஞ்சம் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி. இந்த தனிப்பொடி இப்போ 5 மிளகா தாளிச்சு கொட்டினோம். சப்போஸ் வந்து இன்னும் கூட வேணும் இந்த காரப்பொடியே போடாதுக்கு இந்த மிளகாயே தாளிச்சு கொட்டினாலும் கொட்டிக்கலாம். நான் குறைச்சி போட்டதுனால ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். இது திக்காயிடுமா இல்லை தண்ணியாவே தான் இருக்கும்? அதை பொரிக்கிறோம், அது தண்ணியாக தான் இருக்கும். அப்படி சப்போஸ் ரொம்ப தண்ணியாக இருந்தாக்கா கொஞ்சம் மாவை விட்டு கரைச்சி விட்டுருக்கோம். கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வெல்லம் போடணும். இந்த வெல்லம் போடணுங்கிறல்ல, வெல்லம் வந்து ஆப்ஷனலா இல்லை கண்டிப்பாகவே போடணும்? கண்டிப்பாக போடணும். இந்த உரப்பு புளிப்புக்கு இந்த வெல்லம் போட்டால் தான் இந்த டேஸ்ட்டுகள் எல்லாமே சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். ஓகே. எவ்வளோ வெல்லம் போடுவேன் அதையும் காமி. இவ்வளோ வெல்லம் இந்த அளவுக்கு இவ்வளோ வெல்லம் தேவைப்படும். ஏன்னா அந்த ஸ்வீட்னஸும் தெரியணும். ஆமாம், அப்போதான் அந்த நொக்கட்டாம்புளிங்கிறது அப்படிதான். நாக்கில் நடுங்க அப்படி சொல்லுவா. சரி. சப்போஸ் அப்படி திக்கா ஆகலைன்னாக்க கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு. இது நீ எப்படி உங்க ஊர்ல இருக்கும் போது இதெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது சாப்பிட்ருக்கேன்? ஆமாம், நாங்கள் வந்து
புளியங்காயில் அடிப்பா அது தனியாக பண்ணி சாப்பிடுவோம். அரை புளியங்காயாக இருக்கும். உரக்காய், உரக்காய்க்கு பேர். மரத்துல இருந்து எடுத்து ஆமாம் ஸ்கூல் போற டைம். ஆமாம் அது பண்ணி இல்லை பாவாடை நாடாத சுற்றிட்டு போயிட்டு இந்த உரக்காய்ட்டு அது புளியாகவும் அது இருக்காது, காயாகவும் இருக்காது, நடுவில் இருக்கும் மஞ்சள் கலரில். அதுக்கு போய் உரக்காய் பேர். அதை எடுத்துகிட்டு போய் உரைச்சி அதில் அதை உப்பு வச்சு மிளகாத்தில் எடுத்துகிட்டு போய் அதையும் சேர்த்து கல்லை வச்சு நல்லா இடித்து அப்படியே கம்பில் குத்திட்டு இந்த சப்பு சப்புன்னு சாப்பிடுவோம். லாலிபாப் மாதிரி. ஆமாம் லாலிபாப். ஆமாம் ஏன்னா அந்த பழம் வந்து திதிப்பும் உழப்புமா இருக்கும், புளிப்புமா இருக்கும். இந்த உரக்காய்ங்கிறது திதிப்பும் புளிப்புமா இருக்கிறதுனால அதை வந்து நல்லா நடித்து நல்லா சேர்த்துட்டு அப்படியே கம்பியை இந்த ஈர்க்குச்சி எடுத்து அதில் குத்திட்டு அப்படின்னு சாப்பிட்டு போவோம். வந்து அம்மா ஸ்கூல் படிக்கும் போது பண்ணிருக்காங்களாம். நான் சொல்லுங்க ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி, 65 வருஷத்துக்கு முன்னாடி, 60 வருஷம் முன்னாடி. அதெல்லாம் அப்பெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாதுல்ல, பியூரா இருக்கும். அப்படியே பறிச்சு அப்படியே அரைச்சு சாப்பிட்டுருக்காங்க. மிளகாய்க்கு வேணா இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக வளர்ப்பது இல்லை, சின்னதாகவும் போட்டுக்கலாம். இந்த மிளகாயோட சேர்த்து சாப்பிடலாம். ஆனால் அந்த மிளகாய் நம்ம வந்து இப்போலாம் எடுத்துக்கலாம். அதனால தான் காரப்பொடி போட்டு பண்ணுறாங்க. வரும் இல்லையா? இல்ல மாவுலாம் விட வேண்டாம். மாவு வேண்டாம், அதே கெட்டி ஆயிடுச்சு. ஆற கெட்டி ஆயிடுச்சு. ஓகே இது நல்லா ஆறிடுச்சு. என்ன ஆறிடுச்சு. அப்போ இதை இதில் சேர்த்து பிசையலாம். இந்த களி கிண்டி வச்சிருந்தீங்க, பச்சை மாவையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். ஓகே. இந்த களி கிண்டுறோம் இல்லையா, அப்போ அரைச்சிட்டு கொஞ்ச நேரத்திலே கிண்டிடலாமா? கிண்டிடலாம் உடனே கிண்டிடலாம். ஆமா நம்ம 3 மணிக்கு ஊற வச்சுட்டோம் இல்லையா, அதனால அதோட புளிப்பு வந்திருக்கும். ஓகே. இது 1 டம்ளர் ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு. ஸோ அதனால 1 டம்ளர் வெந்நீர் தான் விடணும். வெந்நீர் தான் விட்டுக்கணும், பச்சை தண்ணி விடக்கூடாது. ஓகே. ஏன்னா நம்ம அந்த கிண்டில கலந்துட்டோம் இல்லையா, ஸோ அதனால அது வந்து பச்சை தண்ணி விட்டா கலந்து போயிடும். இது அப்படியே முதல்ல அரைக்கும் போது நைஸா இருந்தது இல்லையா, இப்போ கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கே, அப்படிதான் இருக்குமா? ஆமா, அது நம்ம களி கிண்டி இருக்கோம் இல்லையா, களி எப்படினாலும் இதாகாத. ஓ சரி சரி. ஓ தேங்காயை விட்டு இது பண்ணி ஒரு முட்டை நல்லா உரைச்சிக்கலாம். இரும்பு கல்ல தான் வாங்கணும்ல, அப்பதான் டேஸ்ட் இல்ல. இது எப்படிமா நார்மல் தோசை மாதிரியே வாப்பேன்? அவ்வளவுதான். நார்மலா போட்டு தேய்க்கணுமா எப்படி? இப்படியே தேய்க்கலாம். இப்படி கட்டி கட்டியா இருந்ததுன்னா அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். களி கஞ்சி தோசைனாக்கா தெரியும் நம்ம இல்லையா, அதனால நிமிஷமா ஆயிடுமா அப்போ? ஆமா பரவாயில்ல ஆயிடுச்சு இல்லையா. ஓ சூப்பர். ஏன்னா ஒரு தடவை நம்ம கிண்டி அதுக்கப்புறமா எப்பவுமே தோசை கல்ல முதல்ல தோசை வாக்கச்சே வந்து குட்டியா ஒரு தோசை வாத்து பார்க்கணும். அதான் கலையாளிக்கு வருதா என்ன செய்யணும்னு நமக்கு தெரியும். அப்புறம் 2 கரண்டி வச்சு தேய்க்கலாம். இரும்பு கல்ல. ஆமா, இரும்பு கல்ல குருமாவே இரும்பு கல்ல வேணா பட்டு பட்டா வாத்து. அது இதுல தான் கட்டியா தெரியும், அதுல கட்டியே தெரியாது, வெந்துடும். ஸோ அரிசி மாதானே வெந்துனாலும் உனக்கு கட்டியே தெரியாது, வாயில் அமரவே ஆகாது, கட்டியே அமராது. நம்ம கறிக்கட்டு அது எப்படினாலும் கஞ்சி காய்ச்சினா கட்டி தான் கட்டி. இதெல்லாம் மிக்சியில போட்டு அரைச்சி அது மாதிரிலாம் பண்ண முடியாது. பண்ணலாம். அது பேர் தான் களி கஞ்சி. பாரம்பரியதே இப்படிதான் பண்ணுவோம். அதனால இன்னும் கட்டி முக்கியமா இருக்கும். அப்படியே குண்டா இருக்கும். அப்படியே தோசை நானும் ட்ரை பண்ணணும் எங்க அம்மாவோட கட்டிய, அதனாலதான். அவ்வளவுதான், ரொம்ப தேய்க்க வேண்டாம். இது பண்ணிட்டு
கஞ்சி தோசை முடிச்சுட்டா. இதோ களிச்சு இதுதான். இது வந்து ஆறினாலும் சாஃப்டாவே இருக்கு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நொக்கட்டாம்பொடி. இது பாத்தீங்களா திக்கா எடுத்து. அவ்வளவுதான். கொஞ்சோண்டு விட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். சூப்பரா இருக்குமா? அந்த இது உரப்பு திணிப்பு எல்லாம் செஞ்சு புளியா தோசையில முக்கி சாப்பிடுச்சு. சூப்பரா இருக்கும். இந்த இதுக்கு வந்து இந்த தோசைக்கும் இந்த ஏன்னா இதுல வந்து புளிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சப்புன்னு தான் இருக்கும். அதுக்கு வந்து இதை தொட்டுன்னு சாப்பிடும் போது சூப்பர் டேஸ்டா இருக்கு. அம்மா பண்ணினதை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன ரெசிபி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல புது ரெசிபி ஏதாவது வேணும்னா கண்டிப்பா அம்மா வச்சு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு வீடியோட பார்க்கலாம். தேங்க்ஸ், பாய்.